وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் அருளோடு வளமையாக இடம்பெற்று வருகின்ற வாரந்தோறும் இடம்பெறுகிற இந்நிகழ்வில் பாரம்பரியங்களை பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமிய பின்னணியோடு வாழக்கூடிய ஒரு குடும்ப சூழலில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே அந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பு பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த பங்களிப்பிலே அந்த பிள்ளைகளுக்கான ஆடைகள் அணிவிப்பதில் அவர்களுக்கு இருக்கிற வகிபாகம் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய நாள் நாம் பேச இருப்பது. உண்மையிலேயே இந்த ஆடையை பொறுத்தளவில் எம் சமூக அளவில் அந்தந்த சமூகத்தில் வாழுகிற கலாச்சார விழுமியங்களோடு ஒற்றுப்போகிற ஒரு நடைமுறையை நாங்கள் அவதானிக்கிறோம். இஸ்லாமியர்கள் சிறந்து வாழுகிற பகுதிகளில் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய ஆடைகளை சிலர் எடுத்துக்கொள்வதாகவும், இஸ்லாமியர்கள் சிறிதளவு வாழக்கூடிய பகுதிகளில் ஏனைய கலாச்சாரங்களுடைய தாக்கங்கள் அவர்களை தாக்கமுற்று அவர்களுடைய ஆடைகளிலே சில குறைவுகள் ஏற்படுகிற நிலைமைகளை கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாம் உற்று நோக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் அணியக்கூடிய ஆடைகள் இஸ்லாமிய விதத்தில் எங்கனம் அணிய வேண்டும் என்று எமக்கு ஏவப்பட்டிருக்கிறது. எந்த வகையான ஆடைகள் எமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த வகையான ஆடைகள் எமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயத்தை நாம் முதலில் பார்க்க வேண்டும். தடுக்கப்பட்ட ஆடைகளாக இருந்தால் இன்றோடு செவியரோடு கேட்கிற செய்திகளோடு விட்டுவிடாமல் செயலுக்கு கொண்டு வந்து அந்த விடயத்தை நான் தடுத்து விட வேண்டும். இதுதான் எமக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்றால் ஏவப்பட்ட அந்த ஆடையை இன்றிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நாம் சாத்தியமாக்கி கொள்ள வேண்டும். இதனால் தான் நாம் இவைகளை மிக அடித்தட்டிலிருந்து இவைகளை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடை என்றால் என்ன என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. ஆடை 3 வகைப்படும். ஒருவருடைய உள்ளத்துக்கு ஆடை இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உள்ளத்துக்கு இருக்கிற ஆடை தக்வா. ஒரு மனிதத்தில் உள்ளச்சம் இருக்குமாக இருந்தால் அது உள்ளத்துக்கு போடுகிற ஆடை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இரண்டாவது, உடலுக்கு தேவையான ஆடை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் உலகத்துக்கு எறிகிற நேரம் அவருடைய மர்மஸ்தானங்களை யாரும் பார்க்காத நிலையில் தான் அனுப்பினான் என்ற அந்த செய்தியும் அந்த குறிப்புகள் எமக்கு உதவி செல்கிறது. என்ன தெரியுமா? உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு அவன் உடம்பை மறைக்கக்கூடிய ஆடை அவசியம். அந்தந்த காலத்தில் எதுவெல்லாம் ஆடை என்று அச்சமூகத்தில் இருந்ததோ அதனால் அவர்களுடைய உடலை மறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். மூன்றாவது, மானத்தை மறைப்பதற்கு கட்டாயம் ஆடை அவசியமாகும். மானத்தை மறைப்பது என்பது ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானத்தை மானம் என்றுதான் சொல்வது. அதை ஆடையோடு நிறுந்துவிடும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது லிபாஸ் என்ற வார்த்தையை மானத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறான். மனைவியை எமக்கு சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு ஆசை வருமாக இருந்தால் அவனுடைய ஷஹ்வத் என்று சொல்லக்கூடிய இச்சையினால் அவன் இந்த உலகத்தில் ஷைத்தானியத்தாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் அவனுடைய மனைவியை அவன் ஆடையாக ஆக்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் மனைவிக்கும் ஆடை என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். அதனால்தான் எங்களுடைய கண்களிலும் எங்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுகிற ஷைத்தானிய ஊசலாட்டங்கள் யாதாயினும் ஏற்படுமாக இருந்தால் மனைவி என்ற அந்த ஆடையை நாங்கள் போத்திக் கொள்வோம் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது கூட மனைவியை நாம் உங்களுக்கு ஆடையாக்கி தந்தோம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆடை என்பது எங்களுடைய மானத்தை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய உடலை மறைக்கின்ற மிக முக்கியமான அம்சமாகும்.
இதை ஆணுக்கு வேறாக பெண்ணுக்கு வேறாக மாற்றம் இருக்கிறதா என்றால் ஆமாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு மகனார் இப்ராஹிம் என்பவர் மிக சிறிய வயதில் இருக்கிற நேரத்தில் கூட அவருடைய அந்த மேனியை மற்றவர்கள் பார்க்கும் அளவு வைக்கவில்லை என்ற அந்த ஹதீது அபூதாவுதிலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிறுபராயத்திலிருந்தே ஒரு பிள்ளையை பழக்க வழக்கங்களில் மாற்றி எடுக்கிற நேரம் ஆடை மிக முக்கியமான அம்சத்தை தருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் சிறுபராயத்தில் தன்னுடைய தந்தையால் வளர்க்கப்பட்ட விதத்தில் அப்படித்தான் இருந்தார் என்ற அந்த ஹதீதும், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த மகன் ஆண் மகனாக இருந்து அவர்களும் அவர்களுடைய மேனிகள் மற்றவர்கள் பார்த்ததாக எந்த வரலாறுகளும் இல்லை என்ற அந்த ஹதீதுகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் சிறு வயதிலிருந்தே ஆணையும் பெண்ணையும் அவர்களுடைய ஆடை விதத்தில் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை குளிக்க வைக்கின்ற நேரத்தில் கூட நான் அவதானமுற்ற ஒரு சம்பவம், அவர்கள் யார் என்பதை மற்றவர்கள் புரியாத அளவுக்குத்தான் குளிக்க வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தை எடுத்து நோக்கினால் ஆடைகளுக்கெல்லாம் கடுமையான கஷ்டங்களை எதிர்நோக்கிய ஒரு காலம். ஆனாலும் அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆடை விதத்தில் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லித் தந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சிறுபராயத்தில் தன் பிள்ளையை வளர்க்கிற நேரம் அது பெண் பிள்ளை என்கிற உணர்வை கொடுக்கின்ற விதத்தில் ஒரு பெண்ணுக்கு எதுவெல்லாம் ஆடை என்று இருக்கிறதோ அந்த ஆடை அந்த பிள்ளைக்கும் தான் என்று உணர்த்தி வளர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை எங்கே நாம் பார்த்தோம் என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய குடலுறவுகளை கூட சற்றேனும் அவர்கள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால், சிறுபராயத்தில் கூட தங்களுடைய குடலுறவுகளோடு அவர்கள் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டவர்களோடு சேர அனுமதிக்கப்படாதவர்களோடு அவர்கள் பிரிந்து வாழ்ந்திருந்தார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கின்ற அவர்களுடைய உருவமைப்பை யாருக்காவது தெரியுமா, கண்டிருக்கிறீர்களா என்று குடும்ப உறவுகளுடன் விசாரணை செய்து பார்த்தபோது நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்றுதான் அந்த ஹதீது சொல்கிறது. இந்த ஹதீதின் அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, ஆடை அணிந்திருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருந்தது என்று குடலுறவுகள் கூட இனம் காட்ட முடியாத அளவுக்கு அந்த பிள்ளை வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி, ஒரு பெண் பிள்ளை இப்படித்தான் மறைவில் வளர்ப்பெடுக்கப்பட வேண்டும் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்குள் சில நேரம் அது சிறு பிள்ளை தானே, அழகாக இருக்க இப்படி போட்டால் என்ன அல்லது இப்படி போட்டால் என்ன என்று அந்தந்த கலாச்சாரத்தோடு வாழுகிற சூழலில் என்ன ஆடைகள் அழகு என்று நாம் காண்கிறோமோ அந்த ஆடைகளை அணியக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எதை ஆடை என தந்ததோ அந்த ஆடையைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாம் விளையாடியதாம். அந்த நேரத்தில் அந்த சிறு பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்தது. நாங்கள் அந்த பெண் பிள்ளைகளை பார்த்தோம். அவர்கள் ஆண் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடவில்லை. அந்த ஹதீஸ் எப்படி சொல்கிறது? நாங்கள் சிறு பெண் பிள்ளைகளை பார்த்தோம், ஆண் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடவில்லை, அவர்கள் பெண்களோடு தான் இருந்தார்கள். அவர்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சேரும் நேரத்தில் அவர்கள் ஒற்றுமையாக ஒரு இடத்தில் சேர்ந்து கொள்வார்கள். ஆண் பிள்ளைகள் சேரச் செல்கிற நேரம் அந்த பிள்ளைகள் அவர்களாக வேறு ஒரு இடத்தில் ஒதுங்கிக் கொள்வார்கள் என்ற ஒரு ஹதீதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீது நமக்கு எதனை சொல்கிறது என்றால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று ஆடை தொடக்கம் பழக்க வழக்கத்தில் பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தின் ஆடை ஒழுங்கு பின்பற்றப்பட்ட அந்த அவசிய முறைமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இதில் என்னென்ன ஆடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிற போது உண்மையில்
வெண்மையான ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருக்கிறார்கள். வெள்ளை ஆடையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். ஒரு முறை சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ் அழகை விரும்பக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு தன் ஆடையை காட்டி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 ஜுப்பாக்கள் இருந்தது. அதில் ஒன்று மிக அழகாக இருந்தது, இன்னும் ஒன்று இருந்தது அண்டை போடப்பட்டதாக இருந்தது. அண்டை என்றால் ஒரு இடத்தில் ஓட்டை உழந்து அதை தைத்தெடுக்கப்பட்டது. இந்த அண்டை போட்டதை அதிகபட்சம் போடுவார்கள். நன்றாக இருப்பதை எங்காவது ஒரு அரசரை சந்திக்க வேண்டும் என்றால் போட்டு செல்வார்கள், அல்லது யாரையாவது ஒரு விசிட்டரை சந்திக்க வேண்டும் என்றால் போட்டு செல்வார்களாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த அந்த 2 ஜுப்பாக்கள் தான். இந்த நல்லாடையை போட்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஜமீல், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அவன் அழகையே விரும்புகிறான். அதனால் நீங்கள் வெண்மையான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். இல்பிசு அல் பயால, நீங்கள் வெண்மையான ஆடை அணிந்து கொள்ளுங்கள், அதை கொண்டே கவனிட்டு கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஆண்களை பார்த்து சொன்ன அழகான ஒரு வரி. அதிகமான சகாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். வருகிற நேரத்தில் அவர்களில் அணிந்தவர்களில் அதிகமான ஆடைகள் வெள்ளையாகவே இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மையான ஆடை பற்றி சிறப்பாக சொன்ன நேரம் சஹாபாக்கள் அதை விரும்பி அணிந்து வந்தார்கள். எனவே வெண்மையான ஆடை அணிவதென்பது ஒரு ஈமான் கொண்ட ஒரு மோமினுக்கு சுன்னா. அத்தோடு அதை அவர்களுடைய மரணமெய்கிற நேரத்தில் அதை கவனிடுவதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றார், ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மகன் மரணித்து விட்டார். அந்த நேரம் கவனிடுவதற்கு சீலை கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன் கீழே அணிந்திருக்கிற கீழங்கியான தன்னுடைய வேட்டியை அவிழ்த்து அதை தன்னுடைய மகனுக்கு கவனிடுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அது வெள்ளை வேட்டியாக இருந்தது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. புதிதான ஆடையைத்தான் எடுத்து நாங்கள் கவனிடுவதற்காக சீலைக்கு பயன்படுத்த வேண்டுமா என்றால் இல்லை, பாவித்த ஆடைகளை எடுத்து கவனிடுவதில் குற்றமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மனைவிக்கு கூட பாவித்த ஆடையை கொடுத்துத்தான் அவர்கள் கவனிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் இமாம் அவர்கள் பதிவு செய்கிற இந்த ஹதீதை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆக வெண்மையான ஆடை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கும். இதர கலரான ஆடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்திருக்கிறார்களா என்று பார்த்தால், ஒரு முறை பச்சை சார்ந்த ஒரு ஆடையை ஒரு சஹாபிய பெண்மணி அணிந்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னுடைய கணவனாரை பற்றி புகார் செய்ய வந்தார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனார் தனக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்வதற்கு உதாரணம் காட்டுவதற்காக தான் அணிந்திருந்த தன்னுடைய ஃபர்தாவின் ஒரு துண்டை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காட்டினார்கள். அந்த ஆடை பச்சை சார்ந்ததாக இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அதை அனுமதித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அது ஒரு பெண் அணிந்திருந்ததை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்கள். ஆக பச்சை சார் ஆடை அணிவதில் குற்றமில்லை, அதையும் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் முஸ்லிம் இமாமே இதையும் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். அவர்களுடைய ஆடை ஒன்றை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆடையிலே ஒரு சிவத்த ரேகை போன்று இருந்தது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்திருந்தார்கள். அவர்கள் வளமையாக வெண்மை தான் அணிவார்கள். ஆனால் அன்றைய நாள் இப்படி அணிந்து வந்ததை அனுமதித்தார்கள் என்ற இந்த ஹதீதும் ஒரு சிவப்பு போன்ற ஒரு சில கோடுகள் இருக்கிற அந்த ஆடையையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஆண்களுக்கு என்று சொல்லுகிற நேரம் இதை இப்படி நபிகளார் சொன்னார்கள். எதையெல்லாம் தடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிற போது பட்டாடை அணிவதை தடுத்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தல்பிசுல் ஹரீர, நீங்கள் பட்டாடை அணிய வேண்டாம், பட்டாடை அணிவது ஹராமாகும். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கத்தை ஒரு கையில் எடுத்து பட்டாடையும் ஒரு கையில் எடுத்தார்கள். இரண்டையும் கையில் எடுத்து உயர்த்தி காட்டி சொன்னார்கள், இந்த இரண்டுமே உங்களுக்கு ஹராமாகும். ஆண்களை பார்த்து சொன்னார்கள், இவை இரண்டும் உங்கள் மீது ஹராமாகும், ஆனால் இவை இரண்டும் என் உம்மத்தில் பெண்களுக்கு ஹலாலாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆண் பட்டாடை அணிவது ஹராம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது தவிர வேறு எந்த வகையில் ஆடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்றால்,
முஅஸ்ஃபரான் என்று சொல்லக்கூடிய காவி கலரிலே, மஞ்சள் ஆரஞ்சு போன்ற காவி கலரிலே ஆடை அணிவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி வருகிறார். அவருடைய ஆடை மஞ்சள் கலரில் காவி கலரில் இருந்தது. முஅஸ்ஃபரான் என்றால் மஞ்சளுக்கும் காவிக்கும் இடைப்பட்ட ஒரு கலர். அந்த கலருடைய ஆடையை அணிந்து கொண்டு அவர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடை காவிர்கள் அணியக்கூடிய ஆடை, இது உனக்கு அல்ல, இப்படி ஆணையை அணிந்து விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நாங்கள் மஞ்சள் கலர் சார்ந்த காவி கலர் சார்ந்த ஆடை அணிவது ஹராம் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆடையுடைய விடயத்தில் தடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு ஆடையும் அணிய முடியாது. என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக தனித்துவமான சில ஆடைகளை போட்டு தன்னை மற்றவருக்கு தெளிவுபடுத்த இருக்கிற சில ஆடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். அந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், இமாம் அபூதாவுத் இமாம் அறிவிக்கிறார்கள், மன் லபிஸ தௌப ஷுஹரத்தின் ஃபித் துன்யா, யார் இந்த உலகத்தில் இது எனக்கான பிரத்யேகமான ஆடை என்று தனக்கென்று சில பிரத்யேகமாக அதை தனக்கென்ற ஆடைகளை சிறப்பாக சொல்வதற்கு என்று பெருமைக்காக அந்த ஆடை அணிந்து கொண்டார், அல்பஸல்லாஹு தௌபஹு முஸில்லா, மறும நாளையில் அல்லாஹ் அவருக்கு இழிவான ஒரு ஆடையை அல்லாஹ் அணிவிப்பானார். இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள், இது என்னுடைய ஸ்டைல், இது எனக்கென்று இருக்கிறது என்று மிக வித்தியாசமாக தனக்கென்று ஒன்றை எடுத்து மற்றவர்கள் தன்னை அடையாளம் பார்க்க வேண்டும் என்று அப்படி ஒரு ஆடை யாராவது அணிவாராக இருந்தால் அல்லாஹ் மறும நாளையிலே அவருக்கு இழிவான ஒரு ஆடை அணிவிப்பான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கலாம். இது தவிர இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிற ஒரு ஆடைதான் நஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ்திமாலிஸ் ஸம்மா, இறுக்கமாக ஆடை அணிவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். எந்த ஒரு ஆடையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளும் இறுக்கமாக அணிய மாட்டார்களாம். அவர்கள் அரைக்கை சட்டை போட்டது கிடையாது, நீளமான சட்டை தான் போடுவார்கள், வெண்மையாக அணிவார்கள், அதை தள தள என்று போடுவார்கள், இறுக்கமாக அணிய மாட்டார்கள். அப்படித்தான் ஒரு நாள் சபையிலே ஒரு சகாபி வருகிறார். அவர் வருகிற நேரம் அவர் அணிந்திருந்த ஆடை இறுக்கமாக இருந்தது, தன்னுடைய பின்பக்கத்திலே இடைவெளி தெரியக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இது என்ன நரகவாதியின் ஆடை என்று கேட்டார்கள் அவரிடத்தில். உடனடியாக சென்று அதை மாற்றி கொண்டு வந்தார் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இறுக்கமாக ஆடை அணிவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். விஞ்ஞானமும் சொல்கிறது, எம் உடல்களில் ஓடுகிற உடலியல் கூற்றில் நரம்புகளும் நட்சங்களும் நல்ல முறையில் இயங்குவதற்காக தன் ஆடைகளை தளதளத்துத்தான் போட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒன்றையும் எமக்கு தடுத்தார்கள். நாம் ஆடை அணிகிற போது எங்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே வரக்கூடியவாறு ஆடை அணிவது ஹராமானுடையமாகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறும நாளையிலே 3 நபரோடு பேச மாட்டான். லா யுகல்லிமுல்லாஹ வலா யுஸக்கீஹும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறும நாளையிலே 3 பேருடன் பேச மாட்டார். அதிலே ஒரு நபர், அவர் இந்த உலகத்தில் ஆடை அணிந்திருப்பார், கரண்டை காலுக்கு கீழே அணிந்திருப்பார். அப்படியானவருடன் அல்லாஹ் மறும நாளையில் ஒரு நாளும் பேச மாட்டான். இந்த இறுக்கமான ஆடை விடயத்தில் அதிகமாக பெண்கள் அணிந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் பற்றிய விசேடமான ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இமாம் முஸ்லிம் இமாம் 2138வது ஹதீதாக இந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின்னார், 2 கூட்டம் நாளை மறும நாளை நரகத்தில் இருக்கும். 2 கூட்டம் நாளை மறும நாளை நரகத்தில் இருப்பார். ஒன்று, ஆண்கள் சிலர் இருந்தார்களாம், கையிலே சாட்டை எடுத்துக்கொள்வார்களாம். அவர்கள் செல்லுகிற பகுதியெல்லாம் கையில் இருக்கிற சாட்டையால் இழுத்து மற்றவர்களுக்கு அடிப்பார்களாம். நம் பகுதியில் இதை சொல்வதென்றால் இப்படி சொல்லலாம். சிலர் சண்டியன் என்று இருப்பார்கள், அவர்களை யாரும் சீண்ட முடியாது. அந்த பகுதியில் அவர்களால் பசார் ஜண்டியன். அப்படியே சுற்றி வருவாங்க. வர்ற நேரம் அவர்கள் கையால் அடிப்பார்கள், காலால் அடித்து விட்டு செல்வார்கள், கையில் இருப்பதால் தட்டுவார்கள். அவர்கள் செய்வதையெல்லாம் மற்றவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள்.
இப்படியான ஒரு வர்க்கத்தினர் அன்றும் வாழ்ந்தார்களாம். அவர்கள் கையிலே சாட்டையோடு செல்வார்களாம். சந்தையிலே ஆற கண்டாலும் அந்த சாட்டையை அப்படியே இழுத்து ஒரு அடி அடிப்பார்களாம். அதை பட்டுக்கொண்டு அவர்கள் பேசாமல் போவார்களாம். ஏனென்றால் அடிக்க முடியாது, அவர்கள் பசார் சண்டியன்கள். இப்படி இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் நரகவாதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஒரு கூட்டத்தை சொன்னார்கள், வனிசாஉன், இன்னும் சில பெண்கள் நரகவாதிகள். எப்படி என்றால் காசியாத்துன் ஆரியாத்தின், இவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஆடை அணியாத கொண்டிருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் உடுத்திருக்கிற அந்த ஆடையின் விதத்தை பார்க்கிற நேரம் ஆரியாத்தின், அது உரியானோடு இருப்பது போன்றிருக்கும். மாயிலாத்தின், அவர்கள் பாதையால் நடந்து செல்வார்கள். முமையிலாத்தின், இந்த மாயிலாத் முமையிலாத்துக்கு என்ன விளக்கம் என்றால், ஒரு பெண் பாதையால் செல்வாளாம், வலது பக்கம் சாய்ந்து இடது பக்கமும் சாய்ந்து சாய்ந்து நடப்பாளாம். அவள் நடக்கின்ற அந்த நடையை பின்னே வருகின்ற ஆண்கள் கவர்ச்சிகரமாக ரசனையோடு பார்ப்பார்களாம். இப்படியாக ஒரு பெண் செல்கிறாளே, அந்த பெண் நரகத்து பெண் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது எப்படி அறிகுறி சொல்கிறார்கள், நிசாவுன் ஆரியாத்துன் காசியா, காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் ஆடை அணியாதது போன்றிருக்கிற ஒரு பெண்ணு, மாயிலாத்துன் முமையிலாத், பாதையிலே நடக்கிற நேரம் வலதும் இடதுமாக சாய்ந்து சாய்ந்து நடக்கின்ற, மற்ற ஆண்களை கண்கவராக தனக்கு இழுக்கின்ற ஆடைகளை போட்டு இழுக்கின்ற சில பெண்கள், வருஊசுஹுன்ன, அவர்களுடைய தலைகள் இருக்கும், தலையினுடைய முடிகள் இருக்கும், க அஸ்மினத்தில் பக்தி, ஒட்டகத்தினுடைய திமிலம் எப்படி மேலோங்கி இருக்கிறதோ அப்படி அவர்களுடைய முடிகளை வைத்து அழகுபடுத்தி காட்டிக் கொண்டிருப்பார்கள். இப்படியான பெண்கள் அல் மாயிலாத் லா யதுகுல்னல் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு நாளும் இந்த பெண்கள் நுழைய மாட்டார்கள். வலா யஜிது ரீஹஹா, அந்த சொர்க்கத்தின் வாடை கூட அவர்களுக்கு இருக்க மாட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. என் பிள்ளை சற்று நல்ல முறையில் பருமனாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு இறுக்கமான சட்டையை போட்டு தாம் பாதைகளை விட்டு விடுவது. அந்நியவர்களின் ஷைத்தானிய கண்கள் எல்லாம் அவர்களிலே கனிந்திருந்து சிறு வயதுகளிலே துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு நாம் ஆடை அணிவிக்கின்ற விதம்தான் காரணம் என்கின்ற விடயத்தை இன்று நாம் பத்திரிகைகளின் எத்தனை ஊடகங்களும் எங்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதுதான் இதுதான் என்று நாம் பார்க்கிற அத்துணை ஊடகத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்வியுறுகிற பார்க்கிற அம்சங்கள் என்ன? பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். இதனுடைய சூத்திர காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற நேரம் அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடை, அவர்கள் செல்லுகின்ற விதம், அவர்கள் போகின்ற போக்கு, சமூகத்தில் அவர்கள் உலாவுகின்ற உலாவுகைதான் அதற்கு காரணம் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கு முழுமையாக ஆடைதான். அல் மர்அத்து ஔரா, பெண் என்பவள் முழுமையாக ஆடையாக இருக்க வேண்டும். அவருடைய தலை முடி தொடக்கம் காட்பாதம் வர முழுமையாக அவள் ஆடைதான். அவளுக்கு அவ்வளவு ஔரத்துத்தான், அதை அத்துணையும் அவள் மறைத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு ஆண் என்பவன் பெண்களை கவர்ச்சிகரமாக இழுக்கின்ற விதத்தில் ஆடை அணிவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஒரு சகாபி ஒரு நாள் இருக்கிறார், அவர் பச்சை வாளை குறுத்து பச்சை போன்ற ஒரு ஆடை அணிகிறார். அந்த ஆடை அணிந்து கொண்டு அவர் வருகிற நேரம் பெண்கள் எல்லாம் அதை கவர்ச்சிகரமாக பார்க்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை அவரை மாற்றிக்கொள்ள சொல்லுங்கள், அது ஷைத்தான் போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இனங்காட்டி சொன்னதை பார்க்கிறோம். என்ன தெரியுமா? சில ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் எல்லாம் இருக்கிற அந்த இடத்தில் தன்னை விசேடமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆடை அணிந்து செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். அந்த ஆடை ஷைத்தானுடைய ஆடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இனங்காட்டி சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் என் பிள்ளை போகின்ற இடத்தில் என் பிள்ளை மற்றவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ண வேண்டுமே தவிர என் பிள்ளை பிரத்யேகமாக மற்றவர்களுக்கு காட்டப்பட வேண்டும் என்று இறுக்கமான ஆடை அணிகிற, விசித்திரமான ஆடை அணிகிற, கலர்ஃபுல்லாக அணிகிற, மற்றவர்கள் அதை கவனிக்கத்தக்கதாக அணிகிற என்கிற விடயத்தை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக விட்டுவிட வேண்டும். ஒரு பெண் பிள்ளை என்றால் முழுமையான ஆடை அணிந்து அனுப்ப வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்றால்
இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஒரு பெண் வந்து சொல்கிறாள், உங்களுடைய மனைவியை நான் கண்டேன். உங்களுடைய மனைவி செல்லுகிற நேரம் அவர் அணிந்து சென்ற ஆடையும் அந்த ஆடையில் எனக்கு வந்த அந்த வாடையையும் பார்க்கிற நேரம் உங்களுக்கு அவள் மனைவியாக இருக்க முடியாதே என்று நான் எண்ணினேன் என்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். உங்களுடைய மனைவி சென்ற நேரம் நான் பார்த்தேன், அவருடைய கெண்டைக்கால் பகுதியை நாங்கள் கண்டோம். அதே போன்று அவர் அணிந்து சென்ற அந்த ஆடையில் ஒரு அத்தர்வ ஆடை வந்ததை கண்டோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அத்தர்வ ஆடை அணிந்து கொண்டு செல்கிற ஒரு பெண், அதனால் ஆண்கள் நுகர்வாராக இருந்தால் அந்த பெண் விபச்சாரி என்றார்களே, உங்களுடைய மனைவி எப்படி நடப்பாள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய மனைவி அப்படித்தான் சென்றிருந்தால் இன்றைய நாள் இந்த கணம் முதல் நான் அந்த பெண்ணை விட்டு விடுவேன் என்று விட்டு வீடு நோக்கி சென்றார்கள். அந்த பெண் தன்னுடைய மனைவி அல்ல, அது வேறு ஒரு பெண்ணை சித்தரிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய மனைவி அப்படி அல்ல என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் பெண்கள் என்பவர்கள் ஆடை அணிந்து சென்றால் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? சுபகுடைய வேளை தொழுதுவிட்டு நாங்கள் சென்றோம். ஓரிடத்தில் நாங்கள் பார்த்தோம், இருட்டாக அப்படியோ இருந்தது. இது என்ன இருளாக இருக்கிறது, இன்னும் விடியவில்லையா என்று பார்த்தோம். அந்த நேரத்தில் பெண்கள் அவர்கள் விறகு தேடச் சென்றார்கள். அந்த பெண்களின் ஆடையை பார்த்தோம், ஆட்டு மந்தைகள், கருத்த ஆட்டு மந்தைகள் போன்றிருந்தார்கள். யார் யார் என்று இனங்காண முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் கவர் பண்ணியிருந்தார்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்வதை பார்க்கிறோம். எனவேதான் பெண்கள் பாதையால் செல்லுகிற நேரம் இன்னார் தான் செல்கிறாள் என்று அடையாளம் காண முடியாதவாறு அந்த ஆடை இருக்க வேண்டும் என்று அந்த செய்தி இஸ்லாம் எமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவேதான் பெண்களாயினும் ஆண்களாயினும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய ஆடை முறைமைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். பெண்கள் அத்தர் போடுவது, மணவாசனை போடுவது குற்றமில்லை. ஆனால் அவர்கள் மணவாசனையோடு அத்தரோடு ஆண்கள் பரிமாறுகிற இடத்தில் செல்வது தடையாக இருக்க வேண்டும். அப்படி யாராவது ஒரு பெண் சென்று அந்த அத்தர் வாசனையை அந்த ஆண்கள் நுகரக்கூடிய வகையில் அவள் செல்வாளாக இருந்தால் அவள் விபச்சாரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திர்மிதி, இமாம் நஸாஇ, இமாம் அபூதாவுத் இமாம் போன்றவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பெண்கள் எல்லாம் உட்கட்டமைப்போடு ஒழுக்கத்தோடு ஆடை அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை தான் இஸ்லாம் நமக்கு தெரிவித்துவிடுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பெண் பிள்ளைகளை அழகிய ஆடைகளை அணிவிப்போம். அந்த ஆடைகள் என்பது பிறரின் கண்கவர்ச்சியாக இருக்காமல், பிறருக்காக இல்லாமல், தன் பிள்ளையினுடைய உடலமைப்பை நாங்கள் அழகுற வைப்பதற்காக, தன் உடலமைப்பை மறைப்பதற்காகவே ஆடை அணிவோம். உடலமைப்பை மற்றவர்களுக்கு வெளிக்கொணர்வதற்காக ஆடைகளை அணியாமல் இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஆடையுடைய விடயத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன ஆடை, எப்படியான ஆடை, எது தடுக்கப்பட்ட ஆடை என்று சொன்னானோ இந்த விடயத்தை அறிந்து புரிந்து நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.